வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். காளான் 65. அதுக்கு சிப்பி காளான் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகிருக்கும். அதை நல்லா பிழிஞ்சி போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டம்ளர் கடல மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், சோடா உப்பு கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி அந்த மஷ்ரூமை போட்டுருங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து வரட்டும். பகோடா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஆயில்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ரெடி. இது நீங்கள் சாஸ் கூட இல்லை வெங்காயம் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.